Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோல வீட்ல இருக்க 3 பொருள் வச்சு 5 நிமிஷத்துல டக்குன்னு ஈஸியா பண்ணக்கூடிய டீ கடை இனிப்பு போண்டா எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த போண்டா பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேங்க. அதுல இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம். அதுல 2 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாங்க. இது வந்து கரெக்டா 250 கிராம் அளவுக்கு இருக்கும். உங்க வீட்ல இருக்க சின்ன கப்ல இல்லைன்னா டம்ளர்ல நீங்க அளந்து எடுத்துக்கலாம். எந்த கப்பால நீங்க மாவு அளந்து எடுக்கிறீங்களோ மற்ற பொருட்களையும் அதே கப்பாலேயே அளந்து எடுத்துக்கோங்க. மாவை இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதுல 1 கப் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு இட்லி மாவு, ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு சேர்க்கணுங்கிறது தேவையில்லை. நல்ல புளிச்ச இட்லி மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாவு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இட்லி மாவு சேர்க்க பிடிக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்க தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து இந்த 3 பொருட்களையும் நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிடக்கூடாது, நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதனால் கை வச்சே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா, கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ நீங்கள் போண்டா போட போகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்து கூட நீங்கள் செய்யலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும், உங்களுக்கு நல்ல திக்கான பதத்தில் இருக்கணும். நம்ம எண்ணெயில் போண்டா போடும்போது கையை இந்த மாதிரி லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாமல் வருங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் போடணுங்க. அப்போ தான் நீங்கள் மாவு போட்ட உடனேவே போண்டா நல்லா மேலே எலும்பி வரும். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை குறைவான தீயில வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வரும். வெறும் 3 பொருள் வச்சு ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த போண்டா எண்ணெய் குடிக்காதுங்க. இப்போது நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீத இருக்க போண்டாவையும் போட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.